அச்சம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக முடியாது. அச்சமே இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அந்த மனிதன் ஒரு முட்டாளாக மட்டும்தான் இருப்பான். ஒரு கரண்ட்டை போய் தொட்டிங்கனாலும் அது ஷாக் அடிக்கும். எதற்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி யாரும் போய் ஒரு கரண்ட்டை தொட முடியாதுங்க ஐயா. ரோட்ல ஒரு பஸ் போனா கூட அந்த ஸ்பீடை பார்த்து தான் ரோட்டையே கடக்கிறோம். வேகமா போகணும், பஸ்ஸை மேல அடிச்சாலும் ஒன்னும் ஆகாது என்று நினைத்தாலும் கூட நமக்கு பிரச்சனை தான். அச்சம் என்பது வாழ்க்கையில நிச்சயமாக அது இருக்கணும். அச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது பல இடத்துல நமக்கு நாமே பாதுகாப்பான ஒரு வளையத்தை உருவாக்கி வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். ஆனால் அச்சம் என்பது வாழ்க்கையாக மாறும் பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அச்சமே என்னுடைய வாழ்க்கை, எதை கண்டாலும் பயம், எதற்கெடுத்தாலும் பயம். பயம் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு வேலையும் செய்ய விடாம என்னை ஒரு நடைப்பிணமாக வைத்திருக்கிறது என்று சில பேர் நினைச்சா அது உண்மைதாங்க ஐயா. இத பயம் என்கின்ற ஒற்றை வார்த்தை எத்தனையோ மனிதர்கள் பிறக்கும் பொழுது ஆண்டவன் அவர்களுக்கு எந்த உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற கட்டளையோடு இந்த பூமிக்கு அனுப்பினார்களோ அந்த உயரத்திற்கு நிறைய மனிதர்கள் செல்லாததற்கு ஒற்றை காரணம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பயம். அச்சம் தவிர என்கின்ற வார்த்தையை நான் எப்படி பார்க்கிறேன் ஐயா, தேவையில்லாத அச்சத்தை தவிர்க்க வேண்டியதாக நான் பார்க்கின்றேன். தேவையான அச்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில அடுத்த கட்டம் செல்வதற்கு நிச்சயமாக நமக்கு உதவும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. இன்னைக்கு உலகத்துல எல்லா இடத்துலையும் திரும்பி பார்க்கிறோம், சாதனை செய்தவர்களை பார்க்கிறோம். எத்தனையோ இடத்துல நாம் ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தையில ரிஸ்க்னு சொல்லிட்டு போறோங்க ஐயா. ஒரே வார்த்தையில அவர்களுடைய பிறந்திருக்கக்கூடிய சூழலை தாண்டி காலை இன்னும் அதிகமாக எடுத்து வைத்தார்கள். அகலக்கால் வச்சவங்க செத்து போனவங்க நிறைய இருக்கிறாங்க, அகலக்கால் வச்சவங்க ஜெயிச்சவங்க நிறைய இருக்கிறாங்க. அகலக்கால் வைத்ததால் ஒரு மனிதன் சாதித்தான் என்பது எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க ஐயா. சாதிச்சிருக்கிறாங்க, அதே அளவுக்கு மனிதர்கள் வீழ்ந்திருக்கின்றார்கள். இரண்டையும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதை கால்குலேட்டட் ரிஸ்க் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். அந்த அகலக்காலை வைக்கும் பொழுது தீர்க்கமாக ஆராய்ந்து யோசித்து ஒரு முறைக்கு 2 முறை இன்னும் ஆழமாக நாம் சரியான பாதையில போறோமா, இந்த நேரத்தில் அந்த முடிவு எடுக்கணுமா, நம்முடைய பொருளாதார சூழல் இதற்கு இடம் கொடுக்குமா, நாம் வளர்கின்ற சூழல் அதுக்கு இடம் கொடுக்குமான்னு ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து காலை வைக்கக்கூடியவர்களை கால்குலேட்டர் ரிஸ்க் யோசித்து காலை வைத்தார்கள் என்று சொல்வோம். அதுல எண்ணற்ற மனிதர்கள் வாழ்க்கையிலே சாதித்திருக்கின்றார்கள், பெரிய பெரிய உயரத்துக்கு வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக சிறு சிறு கிராமத்திலிருந்து யாராலும் நம்ம வர்றோமோங்க ஐயா, நமக்கு பிகினர்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்கின்ற வார்த்தை இருக்கு. ஒரு நகரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் எங்கேயோ ஒரு மலையில ஒரு காட்டு பகுதியில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் நிச்சயமாக ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த குழந்தை 100 மீட்டர் ரேஸ்ல ஓடும் பொழுது 80 மீட்டர்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனா ஒரு கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய குழந்தை 100 மீட்டர் ரேஸ் ஓடும் பொழுது 100வது மீட்டர்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. எங்கேயோ பிறந்த ஒரு குழந்தைக்கு சூழல் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. என் மருத்துவமனையில் எங்க பிறக்கிறோமோ மருத்துவமனையிலேயே அந்த சூழல் ஆரம்பிக்கிறது. எத்தனையோ இடத்துல குழந்தைகள் பிறக்கும் பொழுது இறக்கின்றார்கள். ஆனா நாம எந்த இடத்துல குழந்தை பிறக்கும் பொழுது இறக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த மருத்துவமனையில வசதி இல்லையோ, எங்கே வசதி வாய்ப்பு இல்லாத இடத்துல ஒரு குழந்தை பிறத்திருக்கின்றார்களோ அங்கிருந்து வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம், அதன் பிறகு அந்த பள்ளிக்கூடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சூழல், குடும்பத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சூழல். ஆனால் குறிப்பாக இந்த கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் வாழ்க்கையில அதிகப்படியாக அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஜெயிக்கணும் என்கின்ற வெறி அவர்களுடைய உடம்புக்குள்ள இன்னும் அதிகப்படியா இருக்கு. அவர்களுக்கு அச்சம் தவிர என்கின்ற ஒரு வார்த்தையை வைத்து குறிப்பாக வெள்ளகோவையில் அது பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஐயா, ஒரு குருவி கூட சிக்கமங்களூர்ல நான் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த பொழுது எங்களுடைய வீட்டுக்கு பின்பகுதியில் ஒரு புறா கூடு வச்சிருந்ததுங்க ஐயா. நான் தினமும் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி அந்த கூட்டை வந்து பார்ப்பேன். அந்த புறா ஒரு முட்டையிட்டு அது ஒரு சின்ன குஞ்சா இருந்தது. எனக்கு ஆரம்பத்தில் பெரிய ஆசை, எனக்கு தெரியாத காரணத்தினால அந்த குஞ்சு இருக்குதே, ரொம்ப கஷ்டப்படுதே, நாம் அந்த குஞ்சுக்கு ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று இந்த புறா நகரத்தில் நம்முடைய வீட்டில் கூடு கட்டி இருக்கு. இந்த புறாக்கு எங்க போனா இறை கிடைக்க போகிறது, நம்முடைய வீட்டில் இருக்கேன்னு நான் வீட்டில இருந்து 2 சோளமோ 2 அரிசியோ டெய்லியும் கொண்டே வச்சுட்டு போவாங்க ஐயா. முதல்ல புறாவுக்கு வச்சேன். புறா அதை சாப்பிடும், கூட்டுக்குள்ள போய் கக்கும். அந்த குழந்தை அந்த அரிசியோ அந்த குழந்தை அவங்க தாய் கக்கக்கூடிய ஒரு உணவை சாப்பிடும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னும் யோசிச்சு எதற்கு நேராக தாய் மூலமாக குழந்தைக்கு கொடுக்கணும், நேரடியா கூட்டு பக்கத்திலே வச்சிடலாமே, அந்த புறாவினுடைய குஞ்சு நேரடியாக சாப்பிட வேண்டும் என்று வைக்க ஆரம்பிச்சேன். ஒரு 15-20 நாட்கள் கழித்து ஒரு நாள் பார்த்தங்க, அந்த குஞ்சு கீழே விழுந்து இறந்து கிடந்தது. பெரிய ஒரு மனதில் ஒரு அதிர்ச்சி.
நாம் தவறு செய்து விட்டோமோ, நாம் அந்த இறை வச்சனாலதான் அந்த குஞ்சு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆழ்ந்து பார்த்தேங்க ஐயா. அந்த குஞ்சு வழக்கமாக இருக்கின்ற புறா குஞ்சை விட இன்னும் கொஞ்சம் பருத்தமா, இன்னும் பெருசா இருந்துச்சு. இன்னும் உடம்பு வெயிட்ல பாத்தீங்கன்னா ஐயா கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அப்ப நான் பார்த்தேன், ஓ, இந்த குஞ்சுக்கு நாம் இறை வைத்ததுதான் தவறாகிவிட்டது. இந்த குஞ்சு நன்றாக இருக்க வேண்டும் என்ற இறை வைத்தோம், அதனால் அந்த குஞ்சு நிறைய சாப்பிட்டுச்சு. அந்த வயசுல அந்த குஞ்சு பறக்க வேண்டும் என்றால் உடல் எடை குறைவாக இருக்க வேண்டும், அது இயற்கையினுடைய நியதி. ஆனா இயற்கையினுடைய நியதிக்கு எதிராக நான் இறை வைத்தனால் அந்த குஞ்சு வளர்ந்து விட்டது, இன்னும் வெயிட் இருக்கிறனால பறக்க முடியல. பறக்க முயற்சி பண்ணிச்சு, கீழே விழுந்து இறந்துருச்சு. அப்ப வெட்டரி டாக்டர்கிட்ட கேட்ட, அவர் சொன்னார், ஐயா, வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பெரிய தவறு, ஒரு மனிதனுக்கு நாம் பாராட்டி சீராட்டி வளர்க்கும் பொழுது, எல்லா விஷயத்தையும் நாம் எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு வயிற்றிலே பசி என்கின்ற வார்த்தை தெரியாது, புரியாது, அறியாது. அந்த குழந்தைக்கு தயவு செய்து முழு வயிறுக்கு நான் ஊட்டி வரணும் ஊட்டி விடாதீங்க ஐயா. எங்கே ஒரு வேள்வி வருகிறது, எங்கே ஒரு தவம் தெரிகிறது, எங்க பயத்தை எல்லாம் தாண்டி ஒரு குழந்தை சாதிக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு வயிற்றுல ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் இடைவெளி இருக்க வேண்டும். அங்கேதான் பயம் என்கின்ற வார்த்தையும் கூட அந்த வயிறு அதை அப்படியே கரைச்சு சாப்பிட்டுருது. அடுத்த முறை எங்கள் வீட்டில் மறுபடியும் 6 மாதம் கழித்து மறுபடியும் அதே புறா, மறுபடியும் ஒரு முட்டை. இந்த முறை எல்லாத்துக்கிட்டையும் சொன்ன, யாருமே பக்கத்துல போயிடாதீங்க, பக்கத்துல யாருமே போகக்கூடாது, அந்த தாய் தன்னுடைய குழந்தையை பார்த்து கொள்ளட்டும் என்று. அந்த புறா குஞ்சு, நாங்கள் எதையும் செய்யவில்லை, ஒரு 20 நாள்ல தாயும் குஞ்சும் 2 பேரும் பறந்து போய்விட்டார்கள். எதுக்காக இதை சொல்றாங்க ஐயா? அச்சம் பயம் எங்கே வரும் என்றால், வாழ்க்கையில எல்லாமே நமக்கு சில இடத்துல கிடைக்கும் பொழுது அச்சமும் பயமும் தானாக நமக்கு வரும். காரணம், எந்த பொருளையும் நாம் கடினப்பட்டு ரோட்டில் நின்று வேர்வையோடு ஈட்டி பெறவில்லை. நமக்காக யாரோ படைத்து விட்டு சென்று விட்டான். அச்சம் பயம் என்பதை பார்க்காமல் வளர்ந்திருக்கின்றோம். திடீரென்று ஒரு புதிய விஷயத்தை பார்க்கும் பொழுது அச்சமும் பயம் வரும். இந்த அச்சம் தவிர் என்கின்ற வார்த்தையினுடைய அடிப்படை, ஒரு குழந்தை வளர்ப்புல பிறப்புல ஒரு தந்தை தாய், அது மிருகங்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய உலகமாக இருக்கட்டும், நம்முடைய உலகமாக இருக்கட்டும், ஒரு குழந்தை வளர்ப்புல அந்த குழந்தைக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதத்துல இந்த உலகத்தை அந்த குழந்தை எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த தூண்டுதல்ல எத்தனையோ அச்சத்தை நம்மால் நீக்க முடியுங்க ஐயா. ஆனா அந்த குழந்தைக்கு அதிகமாக சொகுசுகளை சோகங்களை கொடுத்து அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கும் பொழுது நிச்சயமாக அச்சம் என்பது உள்ளே வந்துவிடும். அவங்க வாழ்க்கையில எதுவுமே ஒரு லெவலுக்கு மேல செய்ய மாட்டாங்க ஐயா. அதனாலதான் ஃபார்ச்சூன் 500 நிறுவனம், உலகத்தில் இருக்கக்கூடிய 500 பெரிய நிறுவனத்தை ஃபார்ச்சூன் 500 என்று சொல்லுவோம். ஃபார்ச்சூன் மேகசின்ல புத்தகத்தில் 500 நிறுவனங்களை வருடத்திற்கு பட்டிடுவார்கள். 1920 அந்த ஃபார்ச்சூன் மேகசின்ல வந்திருக்கக்கூடிய 500 நிறுவனத்துல 2025 வெறும் 4 மட்டும்தான் பாக்கி இருக்குதுங்க ஐயா. அப்ப 1920 500 பெரிய கம்பெனிகள் இந்த உலகத்துல யார் இருந்தாங்களோ, இன்னைக்கு அந்த 500ல 4 மட்டும்தான் இருக்கின்றார்கள். 496 கம்பெனி காணாம போயிருச்சுங்க ஐயா. 2025 இருக்கக்கூடிய உலகத்தினுடைய 500 பெரிய கம்பெனி, அதுல 300 கம்பெனி 1990 பிறக்கவே இல்லைங்க ஐயா. 200 கம்பெனி 2000 பிறக்கவே இல்லை. புதியவர்கள், வலிமையானவர்கள், கஷ்டத்தை பார்த்தவர்கள், ஒரு தலைமுறை நிறுவனம் நடத்தி 2வது தலைமுறை நிறுவனம் நடத்தி 3வது தலைமுறைக்குள் எட்டி பார்க்கும் பொழுது அவர்களால் அச்சத்தை தவிர்க்க முடியவில்லை. காரணம், முதல் தலைமுறையில ஒரு போட்டியாளனுக்கும் 3வது தலைமுறையில வரக்கூடிய ஒரு போட்டியாளனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதனால் நம்முடைய குழந்தைகள், குறிப்பாக இந்த கிராமப்புறத்தில் வந்திருக்கக்கூடிய குழந்தைகளை, ஒரு 100 மீட்டர் ரேஸ்ல ஏற்கனவே நான் சொன்னங்க ஐயா, 80 மீட்டர்ல நகரத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்தாலும், 100 மீட்டர்ல கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்தாலும், இந்த கிராமப்புற குழந்தைகள் 100 மீட்டரை முடிக்கும் அளவுக்கு அவர்களுக்கு மன உறுதி இருக்கிறது. ஆனா 80 மீட்டர்ல ஒரு நகர குழந்தை ஆரம்பித்தாலும் அந்த 80 மீட்டர் முடிக்கக்கூடிய மன வலிமை அவங்களுக்கு இல்லை. அதனால் நிச்சயமாக கிராமப்புறத்தில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டிங்க ஐயா, நீங்க நல்லா பாருங்க, அந்த மிருகத்தினுடைய வாழ்க்கையில ஒரு குஞ்சு அந்த காலம் வந்த பிறகு பறக்கவில்லை என்றால் தாய் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குஞ்சை தள்ளிவிடும். அந்த தாய்க்கு தெரியும், இந்த நேரத்துக்கு இந்த குஞ்சு பறக்கணும். இந்த நேரத்துக்கு இந்த குஞ்சு பறக்கவில்லை என்றால் அந்த தாய்க்கு உள்ளுணர்வுல தெரியும், நம்ம குஞ்சு பறக்கல, இன்னும் 3 நாட்கள் பறக்கவில்லை என்றால் அது சாப்பிடக்கூடிய அந்த தீனியில இன்னும் உடல் பெருத்து விடும், அதனால் பறக்க முடியாது என்பதற்காக எத்தனையோ இடத்துல தாய் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குழந்தையை தள்ளிவிடும்.
தாய்க்கும் பயம்தான், அந்த குழந்தைக்கும் பயம்தான். ஆனால் தாய் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குழந்தையை தள்ளிவிடவில்லை என்றால் தாய் தன்னுடைய கடமையை செய்யவில்லை என்று அர்த்தம். தன்னுடைய தாய், தன்னுடைய குழந்தை தாய் என்னை தள்ளிவிட்டார்களே என்று கோபம் பட்டு கொண்டால் அந்த குஞ்சு தன்னை தாயை பற்றி சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை என்கின்ற அர்த்தமும் கூட. அதனால எத்தனையோ நேரத்துல நம்முடைய தந்தை தாய், நாம் இன்னைக்கு தந்தையாக மாறும் பொழுது நம் தந்தையின் மீது மரியாதை இன்னும் அதிகமாக வருகிறது. நம்ம தந்தை எதற்காக நமக்காக அதை செய்தார், எதற்காக நம்மிடத்துல பல இடத்துல கடினமாக நடந்து கொண்டார்கள், எதற்காக எத்தனையோ இடத்துல அதை செய்ய வேண்டும் என்று சில இடத்துல வற்புறுத்தினாங்க, சில இடத்துல துன்புறுத்தினாங்க. நாம் தந்தையாக வரும் பொழுது ஒரு தந்தையின் பார்வையில் குழந்தையை பார்க்கிறோம். நம் குழந்தையாக இருக்கும் பொழுது தந்தையின் பார்வையில பார்க்கிறது இல்லை. ஆனால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளுக்கு நீங்க அந்த சூழலை உருவாக்கணும். அந்த குழந்தை அந்த அச்ச உணர்வு தன்னுடைய வாழ்வியல் முறையில கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத அச்ச உணர்வை எல்லாம் எடுக்க ஆரம்பிக்க வேண்டும்.